ஒரு மாநில அரசில் எந்த கட்சி உட்கார்ந்தாலும் எந்த தீர்வும் தர முடியாது. நமக்குன்னு ஒரு தனி அரசமைப்பு கிடையாது, நமக்குன்னு ஒரு இறையாண்மை கிடையாது, எதையும் நாம் வகுத்துக் கொள்ள முடியாது. இந்த 2000 ரூபா கொடுத்துக்கிட்டு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இதுவா இன்னைக்கு தேவை? இது வளர்ச்சிக்கு உதவுமா? இலவசங்கள் கூடாதுங்கிறதால இலவசங்கள்லாம் தேவைதான். ஆனா அதை மட்டுமே இறுதியா நம்பி இருக்க முடியாது. விஜய் என்ன பண்ணுவாருங்க, சீமான் என்ன பண்ணுவாருங்க, எடப்பாடி என்ன பண்ணுவாரு, மு.க. ஸ்டாலின் தான் என்ன பண்ணுவாரு? பதவி மோகம் தான். ஒண்ணும் கிடையாது. மக்கள் கலகம் செய்வார்கள், புரட்சி வெடிக்கும். அதிமுக அவங்க அடிமை. அதிமுக நீங்க தனியா சொல்லவே வேண்டாம். விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நடந்த பல நிகழ்ச்சிகள் 2024 வேண்டுமா மோடி, வேண்டவே வேண்டாம்னு நாங்க முழக்கம் கொடுத்து போராடிட்டு நிக்கிற காலத்துல விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இந்து ராஷ்டிரம் ஏற்கனவே இஸ்லாமியரை இனப்படுகொலை செய்யணும்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் போலவே எல்லா பக்கமும் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படி ஒரு கொள்கை கொண்ட ஒரு அமைப்பு மோடி ஆட்சி. நீங்க போய் இன்னைக்கு கேட்கறீங்களே விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு வேணும்னு, அதனால இவங்கள்ட்ட எல்லாம் கொள்கையெல்லாம் இல்லை. ஒரு தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு எதிராக போலீஸை நிறுத்துறீங்க, சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துக்கு எதிராக நிறுத்துறீங்க, நீதிமன்றத்திலேயே போய் நீங்க சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவா வாக்குமூலம் கொடுக்குறீங்க. யார் மாநில அரசில் உட்கார்ந்து மக்கள் பிரச்சனையை தீர்க்க போகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை அணுகாதீர்கள். யாராலும் முடியாது. இப்ப 4 முனை போட்டி தேர்தல் காலம் இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? இதுல ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி. இப்ப மக்கள் சக்தியா விஜய் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு மேடையில சொல்றாரு. இன்னொரு பக்கம் சீமான், அவருடைய உத்வேகம் இந்த தேர்தல்ல வெளிப்படையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா அவரை தாண்டி இப்ப திமுக இல்ல தாவேகா, திமுக இல்ல அதிமுக அப்படின்ற ஒரு கோட்பாடு மட்டும் இப்ப இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேர்தல் இது. தேர்தலில் நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறது அரசியல் களத்தில் என்ன பயன்பட போகுது ஒன்று நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒரு மாநில அரசில் எந்த கட்சி உட்கார்ந்தாலும் இன்னைக்கு மக்கள் முகம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிகளுக்கு எந்த தீர்வும் தர முடியாது. இதான் உண்மை. அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய வல்லரசு நாடு ஒரு பெரிய பொருளியல் நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்தியா போன்ற ஒரு வல்லரசு அது ஒரு பெரிய நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு நாடு, இந்திய குடை கீழே, இந்திய குற்றத்தின் கீழே இருக்கிற ஒரு நாடு. நமக்குன்னு ஒரு தனி அரசமைப்பு கிடையாது, நமக்குன்னு ஒரு இறையாண்மை கிடையாது. நம்முடைய தொழிற்கொள்கை, நம்முடைய கல்விக் கொள்கை, நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, நம்முடைய பண்பாட்டு கொள்கை, எதையும் நாம் வகுத்துக் கொள்ள முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் பட்ஜெட் வரும்போதெல்லாம் இவர் சொல்லுவார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லுவார், இவ்வளோ கடன் ஆயிடுச்சுது, இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சுரல் மாற்றம், அமைப்பு அடிப்படையான அமைப்பு மாற்றம், ஃபண்டமெண்டல் சேஞ்ச் வராமல் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதும்பார். மாநில அரசில் உட்காந்து ஃபண்டமெண்டல் சேஞ்செல்லாம் யாருமே பண்ண முடியாது. இப்போ அவங்க ஒரு கடன் வாங்கினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்குவீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோன்னு உறுதி கொடுத்தோம், அதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். பேருந்துகளில் இலவச பயணம் கொடுத்துட்டோம். இப்போ இவர் என்ன பண்ணார், எல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு எடப்பாடியாரே, நான் 2000 ரூபா கொடுக்குறேன், ஆண்களுக்கும் கொடுக்குறேன். சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, கொடுக்க முடியுமா அப்படின்னு. நான் சொல்கிறேன் முடியுங்கிறேன். எப்போ முடியும் தெரியுங்களா? இதை தவிர பாக்கி எல்லாத்தையும் கதவை மூடிடுறது, பள்ளிக்கூடங்களை மூடிடுறது இல்லையா, நீங்கள் பகலுணவு திட்டத்தை கைவிடுறது, எத்தனையோ இருக்குது. நீங்கள் புதிய தொழில்கள் தொடங்க முடியாது, புதிய சாலைகள் அமைக்க முடியாது, வளர்ச்சி பணிகள்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் செய்ய முடியாது. கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் இது செலவு பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கலாம். எது இந்த 2000 ரூபா கொடுத்துக்கிட்டு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இதுவா இன்னைக்கு தேவை? இது வளர்ச்சிக்கு உதவுமா? இது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுமா? உதவாது, எதுவுமே உதவாது. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? நீங்கள் அடிப்படையான மாற்றம்னா ஜிஎஸ்டியை உங்களால் எதிர்த்து என்ன பண்ண முடியுமா? பணமதிப்பு நீக்கத்தை எதிர்த்து நீங்கள் என்ன பண்ண முடிஞ்சு? பொது சொத்துக்களை விற்று காசாக்குறாங்களே அதை எதிர்த்து நீங்கள் என்ன பண்ண முடிஞ்சு? எதுவுமே செய்ய முடியலையே. உலகச் சந்தையோடு இந்திய சந்தை பிணைக்கப்பட்டிருக்கு.
அந்த இந்திய சந்தையோடு சேர்த்து தமிழ்நாடும் உலக சந்தையோடு பிணைக்கப்பட்டது. அதனுடைய ஒரு விளைவு நல்லா பாருங்க. திருப்பூர்ல நம்ம பின்னலாடை தொழில் இருக்கு. அது என்ன காரணங்கள்னால அங்க வளம் பெற்றுச்சு, வலுப்பெற்றுச்சுங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. நிறைய சிறு தொழிலதிபர்களை அது உருவாக்கி இருக்கு. வெளிநாட்டுக்கு ஏற்று இதுக்காக நம்ம நொய்யலாற்றை இழந்திருக்கிறோம், சுற்றுச்சூழலை இழந்திருக்கிறோம், அதெல்லாம் கூட இப்போ மறந்துடுவோம். வெறும் தொழிலாக பார்ப்போம். பல கோடி டாலர்களை அந்நிய செலாவணி ஈட்டி கொடுக்குது. அந்த தொழிலுக்கு இப்போ ஒரு நெருக்கடி வந்திருக்கு. எதனால வந்துச்சுங்க? எதனால வந்துச்சுன்னா அங்கே சந்தை இல்லாமல் போனதுனால வரல, இங்கே பருத்தி நூல் கிடைக்காததுனால வரல, இங்கே தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணதுனால வரல. இப்போ இந்த ஒரு தலைமை நீதிபதி இருக்கார் இந்தியாவுக்கு, அவர் சொல்கிறாரு வேலை தொழிற்சங்கங்கள்னால் எப்படி தொழிற்சாலை மூடப்பட்டு கணக்கு கொடுங்க. திருப்பூரில் எந்த தொழிற்சங்கமும் வேலை நிறுத்தம் பண்ணதுனால நெருக்கடி வரல. நெருக்கடி எங்கேருந்து வந்திருக்கு? 50% வரியை கூடுதலாக்கி விட்டார். இறக்குமதி வரி யார் கூடுதலாக்கினது? ட்ரம்ப் கூடுதலாக்கி விட்டார். 50% அவர் வரி கூடுதலாக்கியதற்கு இந்த தொழிற்சங்கங்கள் காரணமா, இந்த தொழிலாளர்கள் காரணமா, திருப்பூர் மக்கள் காரணமா? யாருமே காரணம் கிடையாது. அல்ல தமிழக அரசு தான் காரணமா? இல்லை. இந்திய அரசு ரஷ்யா கிட்ட இருந்து குரூடாயில் வாங்கி அம்பானி அதானி கையில் கொடுத்து அதை சுத்திகரித்து அவர் உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ருஷ்யாவோட இந்த உறவு வச்சுக்கிறாங்க. ருஷ்யாவோட நீ உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா என் நாட்டுக்கு வர்ற பின்னலாடைகளுக்கு நான் வரியை உயர்த்துவேன்னா அவன் வரியை உயர்த்துறான். இதானங்க உண்மை. இதில் தமிழக அரசு நீங்கள் சொல்கிற விஜய் என்ன பண்ணுவாருங்க, சீமான் என்ன பண்ணுவாருங்க, எடப்பாடி என்ன பண்ணுவார், மு.க. ஸ்டாலின் தான் என்ன பண்ணுவார். மு.க. ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதுவார், டெல்லிக்கு ஒரு கடிதம், இந்த நிலைமை சரி செய்ய வேண்டும், எங்கள் தொழிலதிபர்கள் பாதிக்கப்படுறாங்க, எங்கள் தொழிலாளர்கள் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாநில அரசு என்பது, இந்த அதிகாரத்துக்கான போட்டி என்பது ஒரு அதிகாரமில்லாத அதிகாரத்துக்கான போட்டி. இட் இஸ் அப்செஷன் வித் பவர், அப்செஷன் வித் பவர்லெஸ் பவர். முதலமைச்சர் நீங்க 100 கார் வரிசையில் நீங்க போகலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு உண்டு. பதவி மோகம் தான் இது. ஒன்றும் கிடையாது. இதை ஏதாவது செய்யக்கூடியதெல்லாம் கடந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் அண்ணா செஞ்சுட்டாரு, கலைஞர் செஞ்சுட்டாரு, எம்ஜிஆர் செஞ்சுட்டாரு. ஆனால் இன்னைக்கு அந்த கட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. கடன் மட்டும்தான் நீங்க வாங்க முடியும். அதுக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கான். இதுக்கு மேல நீங்க வாங்கிட முடியாது. இப்ப இந்த இலவசங்கள் அறிவிக்கிறாங்களா சார், அந்த இலவசங்கள் தேவையா? இல்லைன்னா இல்ல இலவசங்கள் தேவை. ஏன்? உலகம் பூராவும் ஒத்துக்கொண்டிருக்கிற உண்மை என்னன்னா உணவு பாதுகாப்பு வேணும். யாரும் பட்டினியால் செத்துடக்கூடாது. இலவசங்கள் இல்லைன்னா அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். இது மாதிரி இலவசங்கள் கொடுக்கறது என்பது ஏற்கனவே அவர்கள் வறுமையில் ஆழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏன் இலவசங்கள் கொடுக்குறாங்க? இலவசங்களே கொடுக்க மாட்டோம், நாங்கள் அதை எதுக்குறோன்னு சொன்ன பாஜக பீகாரில் இலவசங்கள் கொடுத்துச்சா கொடுக்கலையா? வங்கி கணக்கில் 10,000 ரூபா போட்டுச்சா போடலையா? மகாராஷ்டிராவில் இலவசங்கள் அறிவிச்சாங்களா இல்லையா? இந்த இலவசங்களுக்கு பின்னால ஒரு பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? தொழில்கள் தொடர்ந்து நடைபெறணும், சரக்குகள் விற்பனையாகணும்னா மக்களிடம் வாங்கும் சக்தி இருக்கணும். இது கீன்சிய கோட்பாடுன்னு சொல்லி கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. மக்களிடம் வாங்கும் சக்தி இருந்தால்தான் சந்தையில் சரக்குகள் விற்பனை. சந்தையில் சரக்குகள் விற்பனையானாதான் தொழிற்சாலைகளை நீங்கள் இயக்க முடியும். தொழிற்சாலைகளை இயக்குனாதான் முதலாளிக்கு லாபம் வரும். இதான அடிப்படை. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? குறைந்தபட்சமாக வாங்கும் திறனை பாதுகாத்து கொண்டே இருக்கணும் நீங்கள். அதுக்காக தான் இந்த இலவசங்களை கொடுத்தாதான் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்? 2 விளைவுகள் நடக்கும். உனக்கு சந்தை இல்லாமல் போயிடும், இன்னொரு பக்கம் மக்கள் கலகம் செய்வார்கள், புரட்சி வெடிக்கும். நான் 65, 66 பார்த்துருக்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் மட்டும் இல்லை, ரேஷன் கடையில் அரிசி கிடைக்காது, மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பாங்க. இந்த உணவு விநியோக கடைகளில் உங்களுக்கு அந்த அரிசியை கொண்டு வந்து வீட்டில் சமைச்சோம்னா நாரும். அது என்னமோ அவியல் அரிசின்னு என்னமோ சொல்லுவாங்க. இது ஒரு காரணமாக இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தப்படுவதற்கு. அது ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு உங்களுக்கு. அதனால உணவு பஞ்சம் ஏற்படக்கூடாதுன்னு சொன்னால் அரசு தன்னை பாதுகாத்துக்கணும், முதலாளி வர்க்கம் தன் தொழிலை பாதுகாத்துக்கணும். அதெல்லாம் இலவசங்கள் வர்றது நல்லது தான். இலவசங்கள் வர்றதுனால ஒன்றும் கெடுதல் இல்லை. அது ஒரு எந்த அளவோடு நிற்குதுன்னு தான் பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, குமாரபாளையத்தில் மற்ற கொங்கு நாட்டு பகுதிகளில் வேட்டி உற்பத்தி, சேலை உற்பத்தி எதை சார்ந்து நடக்குது தெரியுங்களா? சந்தையில எல்லாம் வாங்கிக்குவாங்கன்னு சார்ந்தெல்லாம் நடக்கலை. பொங்கல் தீபாவளிக்கு அரசு இலவசம் அறிவிக்குது.
இந்த இலவசத்துக்கு அவங்க நெய்து கொடுக்குறாங்க. அரசு இலவசத்தை கொடுக்கலன்னா அந்த தறியே நின்று போயிடும். உங்களுக்கு இலவசங்கள் கூடாதுங்கிறதல்ல, இலவசங்கள்லாம் தேவைதான். ஆனால் அதை மட்டுமே இறுதியாக நம்பி இருக்க முடியாது. ஒரு அடிப்படையான மாற்றம், நம்ம ஒரு காத்திரமான பொருளாதாரம் என்பது இலவசங்களை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது. விஜயோடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க சார்? அதில் ஏதாவது அரசியல் இருக்காங்க? இல்லை, விஜயோட அரசியல் ஏதாவது இருக்காங்க? ஒருவேளை ஜனநாயகம் வந்திருந்தா தெரிஞ்சிருக்குமா? என்ன அரசியல் இருக்கு? அவருடைய கொள்கை என்ன? இப்ப நீங்க கேக்குறீங்க ஒரு சக்தியா தாவேகா இருக்கும் அப்படின்றத அவங்க ஒவ்வொரு மேடையிலும் அதாங்க மக்களுக்கான சக்தி. இந்திய அரசமைப்பு குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன? மாநில அரசின் அதிகாரங்கள் குறித்து அவருடைய கொள்கை என்ன? இந்திய அரசினுடைய நிலைப்பாடு குறித்து ஒரு கொள்கை என்ன? இப்போ நம்ம அண்மை காலத்தில் ஒன்று என்ன பார்த்தோம்னு சொன்னால், சில முக்கியமான நிகழ்ச்சிகளை அவர் கருத்து சொல்லலை. உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு அளவை கல்ல போய் தீபத்தூணுன்னு அதுக்கு ஒரு பெயர் சூட்டி அதில் தான் நான் விளக்கேற்றுவேன், அது மசூதிக்கு பக்கத்தில் இருக்குது, மசூதி படியில் ஏறி தான் அங்கே போகணும்னா என்ன ஏறி போனால் என்ன தப்பு? அது ஒரு சொத்து, கோயில் சொத்து, முருகன் சொத்தை பாதுகாக்கிறேன் என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறார். இதை பயன்படுத்தி கொண்டு திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் என்று இவர் ராஜா முழக்கம் கொடுக்குறார். அதுக்குன்னு அந்த ஊரில் ஆதரவு இல்லாதனால வெளியூர் ஆட்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து அங்கே ஒரு கலகச் சூழலை உருவாக்குறாங்க. திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம்னா என்ன அர்த்தம்? பாபர் மசூதியை இடித்தது போல சிக்கந்தர் தர்காவை இடிப்போன்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்றாங்க? ஏன் அந்த இடத்த மாற்றி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அதை அப்படியே தூக்கி கொண்டு வேற இடத்துல வைக்கிறாங்க. ஏன் இப்போ இருக்கிறதுல என்ன குறைச்சிருக்கு? எத்தனையோ 100 ஆண்டுகள் அங்கே தானே இருக்கு, ஏன் இருக்கக்கூடாது? அப்போ இந்து முஸ்லிம் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கென்று ஒரு சூழ்ச்சி திட்டம் போட்டு ஒரு அரசியலை பாஜக நடைமுறைப்படுத்துகிற போது விஜய் அதை பற்றி கருத்து சொல்ல மாட்டார். சீமான் என்ன சொல்லுவார்? 2 பேருமே செஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு அதை தீபம் ஏற்றுவதற்கு உதவி பண்ணா என்னங்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் ரகசியமாக பாஜக அரசியலை நடைமுறைப்படுத்துறாங்க. இதுல அதிமுக பங்கு இல்லையா? அதிமுக அவங்க அடிமை. அதிமுக நீங்க தனியா சொல்லவே வேண்டாம். குதிரை ஆடுதுன்னா வாழும் தான் சேர்ந்து ஆடும். அதனால தனியா அதிமுக பத்தி சொல்ல வேண்டாம். கொள்கை எதிரியா பாஜக தான் இருக்குன்றத நீங்க அடுத்த தேர்தல் அடுத்த கூட்டத்துல ட்ரம்ப் தன் கொள்கை எதிரின்னு கூட ஒரு அறிவிக்கட்டும். யாரும் வேண்டாங்க, சொன்னா போதுமாங்க, சொன்னா போதுமா? களத்துக்கு வரலன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டு அவர் சொல்றல களத்திற்கு வராதவரை பத்தி நான் பேசலைங்களா? அவன் களத்திற்கு வந்திருக்கிறானே. களம் என்பது என்ன? தேர்தலில் ஓட்டு கேட்கறது மட்டும்தான் களமா? தமிழ்நாட்டின் அமைதி சூழலை சீர்குலைத்து தமிழ்நாட்டின் காற்றில் விஷத்தை பரப்பி, இங்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோமேங்க, இவர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு நடந்த பல நிகழ்ச்சிகள். 2024 பொது தேர்தலில் அவன் மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு முழக்கம் கொடுக்கும் போது நாங்கெல்லாம் மோடியா வேண்டுமா மோடி, வேண்டவே வேண்டாம்னு நாங்கள் முழக்கம் கொடுத்து போராடிட்டு நிற்கிற காலத்தில் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? கட்சி தொடங்கிட்டாரு, மௌனமாக இருந்தார், எதுவுமே பேசலை. சரி, மைக்கேல் பட்டியில் ஒரு பெண்ணை பொய்யா மதமாற்றம் செய்ததுனால தான் தற்கொலை என்று ஒரு பொய்யை பரப்பி அந்த ஊரில் எங்கள் தோழர் ஊர் தலைவர் அந்த ஊர் மக்களை திரட்டி நம்ம அந்த திட்டத்தையே நம்ம முறியடித்தோம். உங்களுக்கு ஓஞ்சு போனாங்க. அங்கே டெல்லியிலேருந்தெல்லாம் வந்தாங்க, எம்பிக்களையெல்லாம் கூட்டிகிட்டுலாம் வந்தாங்க ஊரை கலைக்கிறதுக்கு. அங்கே முடியாதுன்னு கரியலூருக்கு போனாங்க, பொண்ணு ஊருக்கு. ஒரு பொய்யை உருவாக்கி அதுக்கு எல்லாம் பண்ணும்போது விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இப்ப சிறுபான்மை மக்கள் ஆதரவு வேணுங்கிறாரு. அன்னைக்கு ஒரு சிறுபான்மை சமுதாயம் அவங்க நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு தானே அண்ணாமலை திட்டம் போட்டாரு. இப்போ இதெல்லாம் ஒண்ணுமே. இப்ப நம்ம காலத்துல நான் சொல்றேன், திருப்பரங்குன்றத்தில் ஏன் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை? நீங்க போய் இன்னைக்கு கேட்குறீங்களே விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு வேணும்னு, அப்ப காங்கிரஸ் இதுக்கு என்ன சொல்ல போகுது? அதனால இவங்கள்ட்ட எல்லாம் கொள்கையெல்லாம் இல்லை, போராட்டம். நான் மீண்டும் சொல்றேன், இதை மட்டும் உறுதியா நான் பதிவு பண்றேன். யார் மாநில அரசில் உட்கார்ந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க போகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை அணுகாதீர்கள். யாராலும் முடியாது. திமுக நான் சொல்றாங்க, நான் இத்தனை சதவீதம் வாக்குறுதிகளை காப்பாற்றுறேன். ஏன் வாக்குறுதி நிறைவேற்றாத சதவீதம் என்னாச்சு? எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, நான் 90 மார்க் எடுத்துட்டு வந்தா 10 மார்க் எங்கடா போச்சுன்னு கேட்பாங்க. நீ ஏன் மிச்சம் என்னாச்சு? ஏன் முடியல? காரணம் விளக்கம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட விளக்கம் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுக்க போறீங்க. எத்தனை சதவீதம் சார் நிறைவேற்ற போறீங்க? எத்தனை சதவீதத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு விட்டுற போறீங்க? ஏன் நிறைவேற்ற முடியல? காரணம் சொல்லுங்க. ஏன் நிறைவேற்ற முடியலன்னு வெளிப்படையா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, இந்திய அரசினுடைய பணமதிப்பு நீக்கம், இந்திய அரசினுடைய ஜிஎஸ்டி, இந்திய அரசு கடைபிடிக்கிற பொருளியல் கொள்கை, இதனால எங்களால் நிறைவேற்ற முடியல
எனவே நாங்கள் இந்த உரிமைகளை மீட்பதற்கு தமிழ்நாட்டின் இறைமை இல்லை என்றால் நாங்கள் எந்த வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது. தமிழ்நாட்டுக்கு இறைமை இல்லை என்றால் நாங்கள் அவன் கொடுக்குற தொழிலாளர் சட்டத்தை தான் நாங்கள் கடைபிடிக்கணும், அவன் போடுற உத்தரவுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டி இருக்கு. எனவே அதை எதிர்த்து போராடுவதற்கு மக்கள்கிட்ட ஆதரவு கேளுங்க. நீங்கள் போராட்டத்தை எதிராக போலீஸை நிறுத்தி கொண்டு மக்கள்கிட்ட எப்படி ஆதரவு வரும்? ஒரு தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு எதிராக போலீஸை நிறுத்துறீங்க, சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துக்கு எதிராக நிறுத்துறீங்க, நீதிமன்றத்திலேயே போய் நீங்கள் சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக வாக்குமூலம் கொடுக்குறீங்க. எப்படி உங்களால் முடியும்? அதனால் மாநில அரசை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனால் 2024 400 இடம் ஜெயிக்கணும்னு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு தனிப்பெரும்பான்மை கூட வர முடியாமல் போன மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு கொண்டாடும் போது இந்து தேசமாக, இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடைமுறையில் இந்து ராஷ்டிரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியம். அவங்களுக்கு இது இந்து ராஷ்டிரம் ஏற்கனவே, இதுக்கு மாறானது எல்லாத்தையும் ஒடுக்குவாங்க. இஸ்லாமியரை இனப்படுகொலை செய்யணும்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் போலவே எல்லா பக்கமும் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு கொள்கை கொண்ட ஒரு அமைப்பு மோடி ஆட்சி தன் அதிகாரத்தை விரிவுபடுத்திக் கொள்வதற்கும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலை மட்டுமல்ல, ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் அது பயன்படுத்துது. அப்படிதான் மகாராஷ்டிராவில் பிடிச்சாங்க, அப்படிதான் ஹரியானாவில் பிடிச்சாங்க, அப்படிதான் பீகார்ல பிடிச்சாங்க. அப்படியும் தமிழ்நாட்டுக்கு வர முயற்சி பண்றாங்க. இதைத்தான் தேர்தலில் மைய கேள்வியா மாற்றணும்னு நான் சொல்றேன். மோடி ஆட்சி, மோடி அரசு வலுப்படக்கூடாது. பாஜக தமிழ்நாட்டில் கால் விரல் ஊன்ற கூட அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே 100% தோல்வி கொடுத்தோம். இப்போ மீண்டும் அவருக்கும் அவரோடு கூட்டாக வருகிறவர்களுக்கும் தோல்வி கொடுப்போம். தோல்வி கொடுக்கறதுக்கான சக்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நம்ம வாக்களிப்போம். அவ்வளவுதான். இதான் தேர்தல் இருக்குன்னு நம்புறீங்க சார்? திமுகவுக்கு தான் இருக்கு. அது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் இருக்கு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.